மெய் விவாக அழைப்பிதழை உங்கள் மத்தியிலே அறிவிக்கிறேன். குறிப்பாக அருமையான சகோதரர் இலக்கியராஜ் என்கிற லூக்கா அவர்களுக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா புதுத்துறை திரு எஸ் இளைய பெருமாள் என்கிற பீட்டர், மீனாட்சி என்கிற ரெபேக்கால் இவர்களுடைய மூத்த குமாரன் இலக்கியராஜ் என்கிற லூக்கா அவர்களுக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா மணிக்கிராமம் கிளார்வெளி திரு ராஜேந்திரன் சந்திரா இவர்களின் குமாரத்தி ஷீலா தேவி என்கிற கேத்ரின் அவர்களுக்கும் திருமணம் செய்வதாக நிச்சயிக்கப்பட்டு வருகிற புதன்கிழமை ஜூலை 2ஆம் தேதி 2025 அன்று திருவெண்காடு அங்காள பரமேஸ்வரி திருமண மண்டபத்தில் நடைபெறுவதை உங்கள் மத்தியிலே 3வது அறிவிப்பாக இதை அறிவிக்கிறேன். எந்த ஒரு தடையா இருந்தாலும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எல்லாம் கர்த்தர் மாற்றும்படி, அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து நடத்தும்படி உங்களுடைய தனி குடும்ப ஜெபங்களிலே இவர்களுக்காக ஜெபிக்கும்படியும் கேட்டு உங்கள் மத்தியில் அறிவிக்கிறேன். கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து நடத்துவாராக. அல்லேலூயா. அருமையான சகோதரர் லூக்கா, பிரியமான வைத்தியன் லூக்கான்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. கர்த்தர் அருமையான தம்பியையும் அவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு பாடலை பாடி தேவனுடைய செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். பாடல் ஜெபத்தோடு ஜெயிக்கிறவர்களே 35வது பாட்டு. ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்த இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உன் பாதம் ஓடி வந்தேன், உன் பாதம் ஓடி வந்தேன். Thank you.
நேசிக்க முடியாது. இந்த உலகத்தில் நேசிக்கலாம், அன்பு பாராட்டலாம். ஆனால் இவைகள் எதுவுமே ஸ்டாண்டர்டு கிடையாது. எதுதான் நிலை? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் நிலை. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்தது எல்லாவற்றையும் நான் உதறிட்டேன், கடந்தது எல்லாவற்றையும் நான் தள்ளிட்டேன். என் கண் முன்னால நிற்கிறதுனா எதுதான்? இயேசு ஒருவர் தான். தொடர்ந்து நான் ஓடுவேன். ஓடும் பொழுது என்னுடைய ஓட்டங்கள், இந்த ஓடுகிற ஓட்டம் கிறிஸ்துவோடு ஓடுகிறதுனாலே தொல்லைகள் எனக்கு என்ன செய்யும்? பரிசுத்த பவுல் சொல்ற, எல்லாத்தையும் முன்னானதை மறந்து பின்னான என் கர்த்தரை பின்பற்றியே நான் ஓடுகிறேன். தொல்லைகளும் போராட்டங்களும் பலவீனங்களும் எனக்கு என்ன செய்யும்? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு அமைதியாக சொல்லுவோமா? பாடி குடிக்கலாம். கடந்ததை நினைத்தி, அப்படிதானே சொல்லுங்க. எப்படி கடந்ததை நினைத்தேன்ல பாடிட்டேன். என்ன செய்யணும்? கடந்ததை, ஐயோ நான் முன்னாடி எப்படிங்க இருந்தேன், அதெல்லாம் மறந்துடணும். என்ன நினைக்கணும்? இப்ப நான் கிறிஸ்துக்குள் இருக்கிறேன், புதிய சிருஷ்டி. இப்ப நான் ஓடுற ஓட்டம் அற்புதமான ஓட்டம். இந்த ஓட்டத்துல நான் ஓடுவேன். வெப்பன் ரொம்ப அழகா பாடிட்டாரு. கடந்ததை மறந்தி கண் முன்னாலே இயேசுதான். அந்த போதகர் சொன்னாரு, இந்த முன்னால உட்கார்ந்துருக்க அந்த சகோதரி பாருங்க. அந்த சகோதரி அப்படியே கண்ணீர் விட்டுட்டே உட்கார்ந்துருந்தாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், ஒரு பொம்பளை பிள்ளை. நல்ல பிள்ளைகளும் வளர்ந்துட்டாங்க. ஏன் அழுகுறாங்க அப்படின்னு கேட்டேன். அப்பதான் சொன்னாங்க, அவங்க கணவரும் ரட்சிக்கப்பட்டாரு. ரட்சிக்கப்பட்டு ரொம்ப நாள் 2 பேரும் நல்லா தான் சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஆனா அவருடைய பாதை, கணவருடைய பாதை மனைவி சரியில்லைன்னு ஒரு கசப்புல அப்படியே தங்கிட்டாங்க. சமீபத்தில் ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாரு. இறந்த அந்த நாள்ல இருந்து என் கணவர் மன விருப்பத்துக்கு ஏற்ப நடந்திருந்தா அவர் இறந்திருக்க மாட்டாரே நினைச்சு அவங்க கழுவுறாங்க, கண்ணீர் விடுறாங்கன்னு சொன்னாங்க. என் அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, உங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்றேன். உங்க பட்சத்தோடு உங்களோடு கடந்து வருகிற உங்கள் கணவனோ அல்லது உங்கள் மனைவியோ அவர்கள் சத்தியத்துக்குள்ள நடக்கும் பொழுது நீங்க நடக்காம இருந்தீங்கன்னா அது உங்களுடைய கணவனுக்கு ஒரு பெரிய பாரமா இருந்து மனநோர மறிச்சு போயிட்டா நீங்க கண்ணீர் விட்டா கூட பார்க்க முடியாது, அவரை மீட்க முடியாது அல்லது அவரை மீட்க முடியாது. ஆகவே ஜாக்கிரதையோடு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கணவன் அல்லது மனைவிய நேசிக்கணும், அவங்களுக்காக ஜெபித்து நடத்தணும். அவங்க இறந்த பிறகு நீங்க வருஷக்கணக்கில் கண்ணீர் விட்டா கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு அழகிய சொல்லுங்க பார்ப்போம். என் விருப்பம் என்ன? இயேசுதான். என் விருப்பம் யாரு? இயேசுதான். ஆமென், அல்லேலூயா. பிரகாஷ் பிரதர் சொல்லும் பொழுதுதான் சொல்லுவோம், ஒன்றே ஒன்று சொல்லுவேன், அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க. மனைவியை குறித்து என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. அவங்களை நேசிங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்யணும் அந்த கடமை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு இடையில சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நாள் வரும், அப்போ எல்லாமே மாறி போயிடும். அல்லேலூயா. ஆகவே
நம்முடைய விருப்பம் கிறிஸ்து. அவருக்கு நேரா ஓடிக்கிட்டே இருந்தோம்னா எது வழியோ அந்த வழிகளை திறந்து கர்த்தர் நம்மை நடத்த ஆரம்பிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீதானோ, என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீதானோ, உமது மகிமை ஒன்றே, உமது மகிமை ஒன்றே, உள்ளத்தின் ஏகமையா, உள்ளத்தின் ஏகமையா, உமது எங்களே ஆயத்தனே சுனதா, உமது எங்களே ஆயத்தனே சுனதா. ஆமென். உபாகமத்தினுடைய புத்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் உங்கள் வேலைக்காரரும் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களோடு பங்கும் சுதந்திரமும் இல்லாமல் உங்கள் வாசல்களில் இருக்கிற லேவியரும் சந்தோஷப்படுவீர்களாக. ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் என்ன? நீங்க சந்தோஷமா இருக்கணும், மனமகிழ்ச்சியா இருக்கணும், துக்கமா இருக்கக்கூடாது. ஆராதனைக்கு வரும் பொழுது உங்களுடைய ஆத்துமா சந்தோஷப்படுகிறது. ஆராதனைக்கு வரலன்னா என்ன நடக்குது? உங்களுடைய வேலைகள் நடக்குது. நல்லா கவனிக்கணும். உங்க வேலை நடக்குது. ஆராதனைக்கு வரலன்னா உங்க வேலை நடக்குது. ஆராதனைக்கு வந்தா உங்க ஆத்துமா சந்தோஷப்படும். ஒரு அழிய சொல்லுங்க பார்ப்போம். பல பேர் நம்முடைய வேலைக்கு முதலிடம் கொடுக்கறதுனால அவங்களால என்ன செய்ய முடியல? ஆத்தும சந்தோஷத்தை இழந்துடுறாங்க. ஆத்தும சந்தோஷத்துக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள் தன்னுடைய வேலைகளையும் கர்த்தர் செய்து நடத்தும்படியான பாக்கியத்தை பெறுகிறார். ஒரு அழகிய சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு முந்தின வசனம் சொல்லுங்க பாருங்க. வசனம் 11 12 நம்ம படிச்சோம். 11 படிக்கும் பொழுது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் உண்டாயிருக்கு. ஒரு இடம் இருக்குது. அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் உங்கள் சர்வாங்க தகனங்களையும், நல்லா கவனிக்கணும், உங்கள் சர்வாங்க தகனங்கள், உங்கள் பலிகள், உங்கள் தசம பாகங்கள், உங்கள் கையில் எடுக்கும் படைப்புகள், நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த பொருள்களையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் செலுத்தும் பொழுது சந்தோஷம் வரும். ஆமென். கொடுக்கும் பொழுது சந்தோஷம் வருகிறது. ஆமென். என்னுடைய வாழ்க்கையில நான் அதிகமாய் கர்த்தருக்காய் கொடுக்கிறேன். நம்முடைய சபைக்கு, எங்க வீட்டில் கூட நீங்க நல்லா எங்க மனைவி தனியாக கவனிச்சிங்கன்னு சொல்லுவாங்க, எனக்கு கிடைக்கிறவைகள் அனைத்திலையும் வீட்டுக்குரிய கடமைகளை கொஞ்சம் செஞ்சாலும் அதிகப்படியாக சபைக்கு தான் நான் செய்கிறேன். அது மாத்திரமல்ல, வெளி ஊழியக்காரர்கள் கஷ்டப்பட்டால் முதல்ல நான் தான் செய்கிறேன். நிறைய பாடுகள் உபத்திரவங்கள் உள்ளவர்களுக்கு அதிகமாய் நான் செய்கிறேன். ஊழியக்காரர்கள் ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுனாலே முதல் பார்க்கிற இடம் நம்முடைய இடம் தான். ஒரு அழிவை சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் கிளியரா இருக்கா? இதுலேருந்து வர சவுண்டு சரியா இருக்கா? கிருபாரெல்லாம் சரியா இருக்கா? அந்த ஸ்பீக்கர்லாம் சரியா இருக்கா? ரஞ்சித், அந்த 2 ஸ்பீக்கரும் சரியா இருக்கா? கேக்குதா? தெளிவா இருக்கா? உதறுது. அன்பானவர்களே,
கர்த்தருடைய சந்நிதியில நம்முடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டு. ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை திருப்புவதும் மாற்றுவதும் யாருடைய வேலை தான்? ஆண்டவருடைய வேலை தான். அது என் ஆத்துமாவில் ஒரு திருப்தியை கொடுக்கணும்னு நீங்க கேட்குறீங்கன்னு வச்சீங்களேன், உங்க ஆத்துமாவில் திருப்தியை கொடுக்கறது யாரு தான்? ஆண்டவர் தான். அல்லேலூயா. உங்கள் கணவன்மார்கள் உங்கள் மனைவிமார்களை குறித்த ஒரு பாரம் உங்களுக்கு இருக்கணும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். நான் ஒரு தடவை சகோதரி தேவி வீட்டுக்கு போயிருந்தேன். போயிருக்கும் பொழுது பேசிக்கொண்டே இருந்தேன். பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய கணவர் சொன்னாரு, இங்கே டிவியில் நல்ல செய்திலாம் வருதுயா, அதை கேட்கும் பொழுதே மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கணவரை எப்படி நினைச்சுப்பட நடக்கணும்? கொஞ்சம் டிவியில் நடக்கிற நல்ல சினிமா டான்ஸை போட்டு காட்டலாம், படத்தை போட்டு காட்டலாம், அப்படி தானேம்மா தேவி? அதெல்லாம் இல்லை. எதை போடணும்? வசனத்தை போடணும். நிறைய இடங்கள்ல வசனத்தை போடுறதே இல்லை. ஆனா அவங்களுடைய வீட்டில் அந்த வசனத்தை போட்டப்ப அவர் சொன்னாரு, ரொம்ப அற்புதமா இருக்கியா. எப்பவும் ஒரு லோடில் தான் இருப்பார் அவர். அவர் இருந்தாலும் அதை குறித்து நான் கவலைப்படுறதில்லை. பேசுவேன், ரொம்ப நேரம் பேசுவேன். அவர் சொன்னார், ரொம்ப நல்லா இருந்துச்சு, மனரம்யமா இருந்துச்சு, ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னு சொன்னார். அல்லேலூயா. அவங்க வீட்டில் அவங்க மக வச்ச நல்ல ஒரு குழம்பு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு திருப்தியாக வந்தேன். அல்லேலூயா. எங்கள் அதாவது பிள்ளைகளுடைய அந்த அன்பு ஐக்கியம்லாம் எப்படி இருக்குன்னா, நம்ம வரும்பொழுது தேவனை போல நேசிக்கிற அனுபவம். அப்படி நேசித்து நீங்கள் அன்பு பாராட்டும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. நீங்கள் உங்களை கத்தருக்காய் கொடுக்கும் பொழுது உங்கள் கணவன்மார்களை உங்கள் மனைவிமார்களை எப்படி தேவனுடைய அன்புக்குள்ளே கொண்டு வரணும்னு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் இருக்குது, அதெல்லாம் ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அந்த 12வது வசனம் சொல்லுது, உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் நீங்களும் உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உங்களோட பங்கும் சுதந்திரமும் இல்லாமல் உங்கள் வாசல்களில் இருக்கிற லேவியரும் உங்கள் வாசல்களில் இருக்கிற லேவியரும் சந்தோஷப்படுவீர்களாக. ஒரு இளைஞர் சொல்லுங்க பார்ப்போம். எப்ப சந்தோஷம் வருதுன்னா, நாம் தேவன் குறித்த இடத்துல இந்த சபையில வந்து எந்த ஒரு விசுவாசியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகளை தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து உங்களையே ஒப்பு கொடுப்பதுதான் சர்வாங்க தகன பலி. சர்வாங்க தகன பலின்னா ஒரு ஆட்டை பலி செலுத்தி அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்து தகனமாய் செலுத்தி அதனுடைய தோல் முதலானவைகளை உரித்து வெளித்தள்ளி உடல் உறுப்புகளிலே கொழுப்பு மற்றவைகள் அனைத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து தகனமாய் செலுத்த வேண்டும். அதை தேவனுடைய சமூகத்தில் செலுத்தி அதை கொளுத்தி சாம்பலாக்கி அதைத்தான் சர்வாங்க தகன பலிகள் என்று சொல்லுகிறது. உங்கள் பலிகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு பதில் செலுத்தக்கூடிய பலிகள். உங்கள் தசம பாகங்கள், உங்கள் வருவாயில் 10 ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா 1 ரூபாயை கவர்ல போட்டு தேவனுடைய ஊழியத்துக்காய் கொடுக்கிற அந்த தசமம் தேவனுடைய பங்கு. இவைகள் எல்லாம் யாருடைய பங்கு? ஊழியக்காரர்களுடைய பங்கு அல்ல. யாருடைய பங்கு? அது தேவனுடைய பங்கு. நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த பொருள்களையும் கொண்டு வந்து தேவனுடைய சந்நிதியில் செலுத்தும் பொழுது சந்தோஷம் வருகிறது. ஒரு அழிலைய சொல்லுங்க பார்ப்போம். உங்க வாழ்க்கை மனமகிழ்ச்சியா இருக்கணும்னா உங்களை முதலாவது கொடுக்க பழகணும். நம்மையே கொடுக்கணும். ஒரு கணவனா இருந்தால் என் மனைவியை எப்படி நேசித்து அன்பு பாராட்டணும், அவளை எப்படி தேவ சமூகத்தில் கொண்டு வரணும், அதற்கேற்ற ஒரு பாத்திரமாய் நாம் நடக்கணும்.
ஒரு மனைவியா இருந்தால் நேற்று வரைக்கும் ஆராதனைக்கு வந்த என் கணவன் இப்பொழுது வருவதில்லை. என்ன காரணம்? ஒருவேளை என்னுடைய சுபாவங்களா, ஒருவேளை உள்ள சூழ்நிலைகளின் சுபாவங்களா? அவைகளை நான் என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ளணும். ஒரு இடையிலே சொல்லுங்க பார்ப்போம். அவைகளை மாற்றிக்கொள்ள என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். என் நடத்த என் கணவனுக்கு பிரியமா இருக்குதா? ஏன் இந்த மனுஷன் டென்ஷனாவே இருக்காரு? ஏன் இந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் கசப்பாவே இருக்கிறாரு? ஏன் என்ன வெறுக்கிறாரு? அதை நினைவில் கொண்டு அது மாறுகிறதுக்கு ஏதுவாக என் பாதைகளை நான் திருப்பிக் கொள்ற பொழுதுதான் எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும், என் கணவன் மனம் திரும்புதலும் கிடைக்கும். ஒரு அழிவே சொல்லுங்க பார்ப்போம். சந்தோஷம் அதுலேருந்து தான் வரும். இல்லைன்னா குடும்ப சமாதானம் கெட்டு போயிடும், குடும்பத்துல மகிழ்ச்சி கெட்டு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தை கெட்டு போயிடுச்சுன்னா அதுல இங்க மாற்றம் வரும், ஒண்ணும் நடக்காது. அல்லேலூயா. சமாதானம் கெட்டு போன ஒரு குடும்பத்துல என் கணவனே சொல்லுவான், நான் வீட்டுக்கு போனாலே ஒரே தொல்லையா இருக்குது, நிம்மதி இல்லை. அல்லேலூயா. என் வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை, இதுல ஒரு மாற்றம் வேணும். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்க நம்மை பழகணும். ஒரு மனைவி செய்ய வேண்டிய கடமை அது, ஒரு கணவன் செய்ய வேண்டிய கடமை அது. நாம் நம்மை ஒப்பு கொடுத்து திருப்பும் பொழுது கர்த்தர் மாற்றங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு பாட்டின் ஒரு அடியை நாம் பாடி துதிக்கலாம். பாடுவது என் புதடு, என் உதடு என்ன செய்யும்? எதிரித்து மகிழும். இப்ப நிறைய குடும்ப
மகிழ்ச்சியே இல்லை. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லக்கூடும். ஒரு சமயம் இங்கே வந்து எனக்கு அன்பானவர்களே, ஒரு சமயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெரிய மனோத்துவ நிபுணர் அவர் தன்னுடைய நண்பரை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தார். அந்த நண்பர் யாருன்னா ஒரு சாதாரண மனுஷன், ஒரு ஓரளவுக்கு படித்தவர், மனோத்துவ டாக்டருடைய நல்ல நண்பர். நடந்த சம்பவம் பத்திரிகையில் வந்த செய்தி. அவர் ரொம்ப நல்லா நேசிப்பார், நல்லா அன்பு செலுத்துவாங்க, பேசுவாங்க, ரொம்ப நாள் பேசிட்டு இருப்பாங்க. சில சமயத்தில் பூங்காக்களில் உட்கார்வது உண்டு, கடற்கரைக்கு போவது உண்டு. அப்படி ஒரு சமயம் உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. அவரிடத்துல ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. இவர் சொன்னாரு, நாம் 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருக்கிறோம், நம்முடைய மனைவிமார்கள் கூட நம்ம பார்க்கறது இல்லை, பார்க்க முடியல அப்படின்னா. அதில் அவரு சொன்னாரு, நீங்க சொல்றது சரிதான், நான் இதுவரைக்கும் என் மனைவியை அவங்களிடத்துல காண்பிக்கல, ஆனால் வருகிற வாரம் நான் உங்கள் வீட்டுக்கே நான் அழைச்சிட்டு வரேன்னார் அந்த நண்பர். மனோத்துவ டாக்டர் சொன்னார், தயவு செய்து என் வீட்டுக்கு வர வேண்டாம், நான் வேணா உங்கள் வீட்டுக்கு வரேன். ஏன்னு கேட்டார், என் மனைவி கொஞ்சம் குணம் சரியில்லாதவங்க, ஆகவே என்னால் முடியாது, நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். அதே மாதிரி வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தால் அவங்களுடைய மனைவி ரொம்ப நேசித்தாங்க, நல்லா அன்பு செலுத்துனாங்க. டீ, காஃபி, எளிய உணவு தான், சில பிஸ்கட்ஸ் கொஞ்சம் கொடுத்தாங்க, சாப்பிட்டாங்க, அன்பு செலுத்தினாங்க, நேசமாக இருந்தாங்க. முடிச்சுட்டு சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் அடுத்த வாரம் வரோம்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த டாக்டர் சொன்னார், என் மனைவி சரியில்லை, தயவு செய்து எங்கள் வீட்டுக்கு வர வேணாம், உங்களுக்கு குழந்தைங்க கிடையாது. இல்லை, என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு வர, தயவு செய்து வராதிங்கன்ட்டார். உடனடியாக இவங்க மறந்துட்டாங்க. ஆனால் இந்த எளிய நண்பருடைய மனைவி அதை மறக்கவே இல்லை. அவங்க ஒரு நாள் அந்த தெரு வழியாகி போகும் பொழுது அந்த வீட்டின் கதவை பார்க்குறாங்க, கதவு சாத்தி இருக்கு. கதவு போய் தட்டுறாங்க. தட்டுனா ஒரு வெளியின ஒரு வெள்ளை நிறமுடைய ஆடைகளெல்லாம் கிழிந்து அசிங்கமான நிலைமையில நாற்றம் எடுத்த ஒரு ட்ரெஸ்ஸோட ஒரு சகோதரி வந்து ஜன்னல் வழியை எட்டி பார்த்தாங்க. அம்மா, நீங்கள் வீட்டு வேலை செய்கிறவங்க போல இருக்கு, உங்களுக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? என்ன, டாக்டருடைய மனைவியிடத்தில் பேசணும், கொஞ்சம் கதவை திறந்து விடுறீங்களா? அவங்க சொன்னாங்க, என்ன விஷயம்? அவளுக்கு கொஞ்சம் பேசணும், தயவு செய்து அவங்களை பார்க்க முடியாதுன்ட்டாங்க. இல்லை, நான் பார்த்து தான் ஆகணும். அப்போ அந்த அம்மா உள்ள இருந்தவங்க கண்ணீர் விட்டு சொன்னாங்க, நான் தான் டாக்டருடைய மனைவி. கதவை திறந்தாங்க. உள்ள வந்து பார்த்தா ஒரே அலங்கோலமாக இருந்துச்சு. இந்த அம்மாவுடைய உடலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நாற்றம் எடுத்த தன்மை, பிடித்தே எத்தனை நாட்கள் ஆனது போல. டாக்டர் சுத்தமாக இருக்கார், அதனால தான் டாக்டர் வர வேண்டான்ட்டார் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த டாக்டருடைய மனைவியிடத்தில் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க? அம்மா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்ன? என்னுடைய கணவர் நல்லா தான் இருப்பார், ஆனால் அவர் ஹாஸ்பிட்டல் டியூட்டி முடிச்சு கை நிறைய சம்பாதிச்சு மனோத்துவர்கள் அநேக பைத்தியங்களை சுகமாக்குனார். அவர் அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டாருன்னா, வீட்டுக்கு வரும் பொழுது நான் நல்ல ட்ரெஸ்ஸோடு இருக்க முடியாது, இருந்துட்டேன்னா அவருக்கு கோபம் வந்துடும், அடிப்பார், அண்ணாசனப்படுத்துவார், என் முகத்தில் யூரின் பாஸ் பண்ணிடுவார். நான் கொஞ்சம் கூட திருப்தியாக இருப்பது அவருக்கு இஷ்டம் இல்லை. அவர் உடஞ்சி போய் நிற்பார், நொறுங்கி போய் நிற்பார், மனசஞ்சலத்தில் நிற்பார். அவர் என் நிமித்தம் சந்தோஷம் குலையக்கூடாதுங்கிறதுக்காக நான் இப்படி தான் இருப்பேன். அவர் கணவர் வர வரைக்கும் ஏன் இப்படி நடக்கிறாரு? டியூட்டி முடிச்சுட்டு அங்கேருந்து வரும் பொழுதே வீட்டுக்குள்ளே வந்து பெரம் எடுத்து என்னை அடிப்பார், யூரின் பாஸ் பண்ணுவார். அவருடைய மனசில் ஒரு ஆறுதல் வர வரைக்கும் அப்படிலாம் செய்வார். அது வரைக்கும் நான் தாங்கிட்டு இப்படியே தான் திருவிழா தான் உட்காந்துருப்பேன். அந்த அறையை போய் காமிச்சார், யூரின் நாத்தம் பயங்கரம். அந்த சகோதரி எங்கேயுமே நவலும், பேசாமல் உட்காந்துட்டாங்க. அந்த டாக்டர் அங்கேருந்து வந்தார், கதவை திறந்தார். ஓய், கதவை திறந்தார். ஏற்கனவே தட்டினப்ப
திறந்துக்கிடுச்சு. என்னது, யார் வந்தது, எவனுடைய பழக்கம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வரும் பொழுது இவருடைய நண்பருடைய மனைவி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவரால் ஒண்ணுமே சொல்ல முடியல. ஏன்னா நீங்க வந்தீங்க என்ன? அப்பதான் அந்த அம்மா சொன்னாங்க, நான் இயேசுவை அறிந்து கொண்டவள். எங்க குடும்பத்துல பணம் ரொம்ப குறைவு தான், வருமானம் ரொம்ப குறைவு தான். ஆனா நாங்க என்னவா இருக்கோம், ரொம்ப திருப்தியா இருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில எங்க கணவனுடைய அன்பு குறையவே இல்லை, என் மனைவியினுடைய என்னுடைய அன்பு அவங்களுக்கு குறைஞ்சது இல்லை. நாங்கள் 2 பேரும் மன மகிழ்ச்சியா இருக்கிறோம். பணம் தான் எங்களுக்கு பிரச்சனை. ஆனால் உங்களுடைய வீட்டில் எப்படி இருக்க? அப்பதான் அந்த டாக்டர் கண்ணீர் விட்டுட்டு சொன்னாராம், ஏனோ தெரியல, கொஞ்ச நாள் ஆகவே நான் இப்படித்தான் இருக்கிறேன். ஒரு காரியங்களை நம்ம செய்வோமே, சபைக்கு போகலாமே, எங்கள் சர்ச்சுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு வாங்கலை அப்படின்னு கட்டாயப்படுத்தி இந்த குடும்பத்தை அழைச்சிட்டு போனாங்க. அவங்க ஜெபிக்கும் பொழுது இவருக்குள்ள இருந்த ஒரு ஆவி போனது, சந்தேகம் இருக்கிற ஆவி போனுச்சு, கசப்புங்கிற ஒரு ஆவி போனுச்சு, போராட்டங்கிற ஒரு ஆவி போனுச்சு. அவர் ஒடியாங்க தன்னுடைய மனைவியை கட்டி பிடிச்சி கதறி அழுதார். கிட்டத்தட்ட டாக்டருக்கு 40 வயசு 45 வயசு இருக்கும், மனைவிக்கு ஈக்குவலாக அதே வயசு தான். அவங்களுக்கு அதுவரையிலையும் கிடைக்காத ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் அன்னைக்கு கொடுத்தாரு. ஒரு அன்னைக்கு சொல்லுவோம்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில் அசுத்த ஆவிகள், சந்தேகத்தினுடைய ஆவிகள், போராட்டத்தின் ஆவிகள், கசப்பு, எல்லா விதமான நாசமோசத்தின் ஆவிகள், இதனால மன மகிழ்ச்சி அவரோட வாழ்க்கையில் குறைந்து போயிடுது. எளிய குடும்பமா இருந்தாலும் தாராளமா அவர்களுக்கு கிடைக்கிறவைகளை தேவனிடத்தில் கொடுக்கிற பொழுது பெரிய மகிழ்ச்சி. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஊழியர்களை தாங்கிறதெல்லாம் ஒரு சிலர் தான். அதே மாதிரி அருமையான மகள் தேவியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் காணிக்க தசமங்களை கொடுக்கும் பொழுது ரொம்ப நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். நான் நினைச்சு பார்ப்பேன், கர்த்தாவே இந்த ஏழை ஜனங்களை கொண்டுதானே இந்த ஊழியங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறேன். இங்கே இருந்த வசதியான ஆட்கள் ஒருத்தவங்க கூட ஒழுங்காக தசமன்னு கொடுத்ததில்லை, காணிக்க கூட கொடுத்ததில்லை. அவங்க வீட்டு பக்கம் ஒரு ஜெபத்துக்கு போனால் கூட யோசிச்சு தான் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இல்லை. ஆனால் தேவன் நம்முடைய மக்கள் எளிய மக்களாக இருந்தாலும் அவர்கள் திருப்தி அடைகிறார்கள் தேவனுக்கு கொடுக்கிறதுனால. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேவனுக்கு கொடுக்கும் பொழுது, தேவனுக்குரிய பங்கை கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மன மகிழ்ச்சி வருகிறது. உபாகமம் 12:12 அதைத்தான் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, 1 சாமுவேலுக்கு எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது 2ல் 1 படிங்க பார்ப்போம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என்னுடைய கொடி, கொம்புன்னு சொன்னா கொடி, கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர், எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் செய்கிற கொடுக்கிற மகிழ்ச்சி என்பது இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமான மகிழ்ச்சி அல்ல. இந்த அருமையான மகள் இந்த குடும்பத்துல இளைய, அதாவது 2வது மனைவி, 2 மனைவிகளிலே ஒருத்தி தான் இந்த அண்ணா. இவளுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பேறு இல்லை. அவளுடைய கற்பத்தின் கனி, கர்த்தரால் கொடுக்கிற கனி கொடுக்கப்படவில்லை, கற்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது. மலடு என்கிற ஒரு பட்டத்தை இவள் சுமந்திருந்தார். எனக்கு அன்பானவர்களே, நம் மேல் விழுகிற அந்த கரைகள் இருக்கிறது. சில சமயத்துல கணவன் பேர்ல குறைகள் இருக்கலாம், ஆனால் மனைவி பேர்ல தான் அநேகர் என்ன சொல்லுவாங்க, அவரிடத்துல குறை இருக்கிறது என்று சொல்லுவார்கள். இந்த குறையை குறித்து இன்னைக்கு இருக்கிற குடும்பங்களிலே 99% இந்த குறைகள் வந்துவிட்டது.
நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கும், அதன் பிறகு எவ்வளவு முயற்சி பண்ணியும் குழந்தை பிறப்பதில்லை. அவர்களுடைய கர்ப்பம் அடைக்கப்படுகிறது. அவர்களுடைய உணவுகள், அவர்களுடைய கலாச்சாரங்கள், இனி இது போதும் என்கிற திருப்தியான எண்ணங்கள் அடுத்த குழந்தையை பெற்றுக்கொள்வது இயலாதபடி போகிறது. இன்னும் படித்தவர்கள் டீசென்டே என்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு அடுத்த குழந்தையை பெற்றுக்கொள்வதில்லை. அப்படி இருந்திருந்தால் எங்க குடும்பத்துல எங்க அம்மா 5 பிள்ளைகளை, 6 பிள்ளைகளை ஒன்று இறந்துருச்சு, 5 பிள்ளைகளை அவர்கள் பெற்றெடுத்து இன்னைக்கு உலகத்துல விட்டு போயிருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய கவர்மெண்ட் இன்னைக்கு ரொம்ப யோசிக்குது. மத்திய அரசு நம்மளை வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க போல இருக்குன்னு. என்ன காரணம்னா, பிள்ளைகள் குறைவதனாலே நம்முடைய தேசிய வழக்கங்களிலே உத்தரப்பிரதேசம், பீகார் மற்ற பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கண்ட்ரோலே கிடையாது, பெருகி போச்சு. பிரதிநிதித்துவம் அதிகமானபடினாலே எம்பிக்களுடைய தொகை அங்கே அதிகமாகி இருக்கிறது. இங்கே குறைந்து போனபடினாலே எம்பிக்களுடைய தன்மைகள் அதிகமாகாது, மாறாக இன்னும் குறைக்கப்படலாம். ஆகவேதான் ஆந்திர பிரதேசத்துல இந்த முதல்வர் என்ன பண்ணார் தெரியுமா? அதிகமா குழந்தை பெற்றுக்கொள்ளுகிற, ஒரு குழந்தை பெற்று அவங்களுக்கு அரசு வேலையே கிடையாதும், 2 பிள்ளையை பெற்றாலும் கிடையாது, 3 பிள்ளையை பெற்றவங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பதவி உயர்வு எல்லா காரியங்களும் நாங்கள் கவர்மெண்ட் செய்யும் சொல்றோம். ஏன்னா அங்கே மக்கள் பிரதிநிதித்துவம் பெருக வேண்டும் என்கிறதுக்காக சந்திரபாபு நாயுடு இப்ப அநேக திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதை பின்பற்றி இன்னைக்கு பல நாடுகளும் பல தேசங்களும், குறிப்பா கேரளா, தமிழ்நாடு எல்லாம் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கர்நாடகா கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மக்கள் தொகை குறைந்தால் எம்பி சீட்டு குறைஞ்சு போயிடும். அப்போ நம்முடைய ஜெனரேஷன்ல மைண்ட் செட்டப்ல ஒண்ணு போதுங்கிற எண்ணம் வந்திருக்கு. இன்னும் சில ஒண்ணு கூட தேவையில்லைங்கிற நிலைமை வந்திருக்குது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நாம் 20, நமக்கு எத்தனை பேருங்க 20. ஆனா இப்ப அந்த நிலைமைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இல்லாம இருந்தா கூட சந்தோஷமா இருக்கும் போல இருக்குன்ற எண்ணங்கள் வந்திருக்கிறது. அந்த எண்ணங்கள் மாறணும். நம்ம மேல விழுந்த கரைகள் மாறணும். கணவன் பேர்ல குறைகள் இருக்கலாம், ஆனால் மனைவிகளை குற்றம் சாட்டுவார்கள். மனைவி பேர்ல குறைகள் இருக்கலாம், கணவன் பேரில் குற்றம் சாட்டுவார்கள். அந்த அண்ணாளுக்கு இருந்த சூழ்நிலை என்னன்னா, குழந்தை இல்லை. அவள் தன் கணவனை டார்ச்சர் பண்ண, எனக்கு ஒரு குழந்தைய கொடு 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 கொடுன்னு கேட்டா. அவனுக்கும் தெரியுது, அவளுக்கும் புரியுது. கர்த்தர் என்ன பண்ணியிருந்தாரு? கற்பத்தின் கனியை அடைத்திருந்தார். ஆண்டவர் தேவாலயத்துல வந்து கண்ணீர் விடுகிற அந்த நிலைமையை கண்டு அவளுடைய கற்பத்தின் கனி என்ன பண்ணாரு? திறந்தார். ஒரு அணிலே சொல்லுங்க பாப்போம். ஆமென். நீ தேவாலயத்துல வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுதினா உன் கற்பத்தை ஆண்டவர் என்ன செய்வாரு? திறப்பாரு. ஒருவேளை அடைப்பட்டு இருந்துச்சுன்னா, அல்லது நீயே வேணான்னு நினைச்சிருந்தாலும் ஆண்டவர் கொடுக்கறத நீ வேணான்னு சொல்லவே கூடாது. ஒரு அணிலே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சபையில இருந்த அருமையான சகோதரி ஒருவருக்கு 2 பிள்ளைகள். அவங்க பெருந்தோட்டத்துல இன்னைக்கு வசிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது அவங்க எவ்வளவு டீசெண்டா இருப்பாங்க, 6 அடி ஹைட்டுக்கு இருப்பாங்க. அவங்க 2 பிள்ளைகளும் வீட்டில் போனா வீடு ஒரே சுத்தமே கிடையாது, எதுவுமே சரியா இல்லை. என்ன சிஸ்டர் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நிம்மதியே போச்சுங்க ஐயா. நாங்கள் ஏன் அப்படின்னு, இந்த ரெட்டை பயணம் என்ன படுத்துற பாடு. 50 வயசுல ஆண்டவர் அவங்களுக்கு 2 பிள்ளைகளை கொடுத்திருந்தார். நம்முடைய சபையில இருந்த நமக்கு கதவு நிலைகளெல்லாம் வாங்கி கொடுத்து கற்கள் 10,000க்கு மேல கல்லை கொடுத்த அருமையான சகோதரி எஸ்தர் சுமதி அவர்களுக்கு தான் நான் சொல்றேன். ஆண்டவர் அழகான 2 ஆண் பிள்ளைகள், முரட்டு பசங்க. அவங்க சொன்னாங்க, இந்த பசங்களை வளர்க்கவே முடியலையா, டார்ச்சர் பண்றாங்க யாருன்னாங்க. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம என்ன நினைக்கிறோமோ அதை விட ஆண்டவர் என்ன நினைக்கிறார் நம்ம பார்க்கணும். ஒருவேளை நம்முடைய மனதில் இருக்கிற கரைகள் நீங்கக்கூடிய இடம் இந்த சபையா தான் இருக்க முடியும். ஒரு அழிய சொல்லுங்க பார்ப்போம். ஒரு கண்ணீர் துளிகளை ஒரு துளிங்க சிந்திட்டு போங்களேன்,
அந்த துளிகள் ஆண்டவர் சொல்றாரு, அவைகள் என் கணக்கில் அல்லவோ இருக்கிறது. எங்க இருக்குது அந்த துளிகள்லாம்? என் இதயத்துல இருக்குது. ஆண்டவருடைய இதயத்துல இருக்கிற கண்ணீர் துளிகளை யாராவது எடுக்க முடியுமா? முடியவே முடியாது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஒரு அருமையான குடும்பத்துக்கு நான் போயிருக்கும் பொழுது அந்த குடும்பத்துல அருமையான அந்த மகன் சொன்னாங்க, ஐயா நாங்கள் 3 பேர் அக்கா தங்கச்சி, நான் மூத்தவை, எனக்கு மட்டும் ஆண்டவர் குழந்தையே கொடுக்கல, என் தங்கைகளுக்கெல்லாம் குழந்தைகள் இருக்குது. இந்த முதலாவது இருந்த என்னுடைய வாழ்க்கையில் இந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல, கர்த்தர் கொடுப்பாரான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நிச்சயமாகவே கொடுப்பார். அல்லேலூயா. கண்டிப்பாக கொடுப்பார். அவங்களுக்காக ஜெபித்த மாத்திரத்துல தேவன் ஒரு கருவை கொடுத்தார். ஒரு அணியை சொல்லுங்க பார்ப்போம். அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அல்லேலூயா. பாக்குங்கிற கிராமத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு இடத்துல ஒரு சகோதரி சந்திச்சு பேசிக்கிட்டு இருப்பேன். எல்லாரும் பேசுவாங்க, நான் பேசுறது வித்தியாசமா இருக்கும். அந்த மகளை பார்த்து பேசினேன், அம்மா நீங்க ஒரு வருகிற ஞாயிற்றுக்கிழமையில உங்க கணவர் அழைச்சிட்டு வர முடியுமா? நம்முடைய அந்த ஊழியத்தில் இருக்கிற அந்த நம்ம கெட்டி தான் அந்த சகோதரி அறிமுகப்படுத்தி விட்டாங்க. உங்கள் கணவர் அழைச்சிட்டு வர முடியுமா? அவரை கூப்பிடுங்கன்னு. அவர் வந்தார். நீங்கள் வர முடியுமா? ஐயா அவர் சொன்னார், இல்லையா வர முடியாதுன்னு. அந்த அம்மாவை பார்த்து நான் கேட்டேன், அந்த பொண்ணை பார்த்து கேட்டேன், நீங்களாவது வர முடியுமான்னு. வர முடியாதுங்கய்யா, அவர் அனுமதிக்க மாட்டார் ஐயா. நான் அவங்களை பார்த்து அப்பப்பெல்லாம் ஜோம் பண்ணுவேன். ஒரு நாள் இன்னொரு வீட்டில் கேக் கொடுத்து ஜெபிக்க கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ ஜெபிக்க கொடுக்கும் பொழுது இந்த மகளும் வந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, வாமான்னு. என்ன ஒன்றும் இல்லைங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க, இனி எனக்கு குழந்தை பிறக்காதான் சொல்கிறாங்க. எவன் சொன்னது? நான் சொல்கிறேன், தேவனுடைய மனுஷன் சொல்கிறேன். இன்னும் 3 மாதத்துக்குள்ளே நீ கருத்தரிப்ப, 3 மாதத்துக்குள்ளே ஒரு பிள்ளை நீ கருத்தரிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு மறந்துட்டேன். ஒரு 2 மாதம் கழித்து அருமையாக நமக்கு கிஃப்டி சபையில் சாட்சி சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, அந்த மகளுக்கு கர்ப்பத்தின் கனி இனிமேல் கிடையாதுன்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம சபையில் நம்ம எல்லாரும் ஜெபித்தோம், குழந்தைய கொடுத்தாங்க. நான் உடனே சொன்னேன், யார் நான் எழுந்து செல்லுமான்னு. நான் உனக்கு 2 மாதத்துக்குள்ளே என்ன சொன்னேன்? நீங்கள் சொன்னீங்க குழந்தை உண்டாகாதுன்னு நீங்கள் சொன்னேன். நான் சொன்னேன், அப்போ நீங்கள் சொன்னீங்க இன்னும் 3 மாதத்துக்குள்ள குழந்தை கர்த்தர் கொடுப்பாருன்னு சொன்னீங்க. அதே மாதிரி கர்த்தர் கொடுத்துட்டார். ஒரு அழியை சொல்லுங்க பார்ப்போம். நம்ம கர்த்தர் கொடுப்பாரா, கொடுக்கிறவரா, கொடுக்க மாட்டாதவரா? எந்த சமயத்திலையும் கொடுப்பார். அல்லேலூயா. கேட்டா கொடுப்பார், கேட்கலன்னா கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. கேட்ட ஆண்டவர் என்ன செய்வாரு? அவர் என்ன செய்யணுமோ அதை எல்லாம் செய்வார். அல்லேலூயா. ஒரு அருமையான மகன் வேணும், கேட்டு பாருங்க, கண்டிப்பா கொடுப்பார். உடனே கிருபா பார்க்குறாப்புல, எங்க வீட்டுக்கார பயணத்தில் இருக்கார், இவ்வளோ மாதிரி ஒரு பையன் வேணாம், ஒரு சாஃப்டான பையன் வேணும். கேட்டால் ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுப்பார். என்ன செய்யலாம்? நான் சொல்ல சரிதானே? ஆமாம், இதை எங்கள் அக்காட்ட பிறந்தாலும் சரி, எனக்கு பிறந்தாலும் சரி, ஒரு பொம்பளை பிள்ளை எனக்கு வேணும் ஐயா. ஆமாம். அல்லேலூயா. ஏன் பையன்? ஐயோ அவன் வாழையா சரியில்லையா, அவங்க அப்பா மாதிரியே இருக்காரியா. ஆமாம். கேட்குற யாரும் பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆமாம். அல்லேலூயா. அப்போ அந்த குழந்தைய நான் பார்க்கும் பொழுது, என் மேல் விழுந்த கரை போகும் பொழுது சந்தோஷம் எனக்குள்ளே பெருக்கப்படுகிறது. ஆமென். உங்க வாழ்க்கையில இது குழந்தை பிரச்சனையா இருக்கலாம், வேற என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம். நீங்க ஆண்டவரிடத்துல சொன்னீங்கன்னா அந்த காரியங்களிலே மாற்றங்களை கொடுப்பார். மூன்றாவதாக 2 அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்து படியுங்கள். அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததில்லை. ஆமென். அப்படி என்ன அங்கே செய்தார்கள்? என்ன நடந்துச்சு? என்ன கண்பாளர்கள் 30:17வது வசனத்துல நல்லா கவனிக்கணும். இது மாத்திரம் நான் சொல்லுகிறேன், இருங்க. அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததில்லை.
என்ன நடந்துச்சு? ஏன் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம்? 7 நாள் அளவு பஸ்காவை ஆசரித்தார்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை. திருவிருந்து ஆராதனைக்கு போறதுக்கு முன்னாடியே நீங்க அந்த திருவிருந்து ஆராதனையில ஒரு மகிழ்ச்சியை பெறணும், ஒரு திருப்தியை பெறணும். நீங்க விரும்புகிறபடி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா பஸ்காவை பெறுகிறதுக்கு முன்னதாகவே நீங்கள் ஜெபத்தோடு வரணும், உபவாசத்தோடு வரணும், உங்களை தாழ்த்தணும். என்னென்ன காரியம் நடந்தது? 30:17 படிக்கும் பொழுது சபையில் அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தார்கள். சபையே பரிசுத்தமாகும் பொழுதுதான் முழு சபைக்கும் திருப்தியை கர்த்தர் கொடுக்கிறார். சபை திருப்தியாய் மாறணும்னா சபை முதலாவது தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும், முதலாவது பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதுல 19வது வசனத்துல சொல்றாரு, எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா யாருக்காக விண்ணப்பம் பண்ணினான்? கொஞ்சம் கவனிங்க, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ரவி பிரதர் ஒரு கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நிமிர்ந்து பாருங்க. ஆமென். படிங்க. எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். யார்? பரிசுத்தம் அடைய வேண்டும் என்கிறவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். 20வது வசனத்துல படிக்கும் பொழுது கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். நல்லா கவனிக்கணும். இவர்கள் பரிசுத்தம் பண்ணி கொண்ட உடனே கர்த்தர் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தார். வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை. ஆராதனைக்கு வருவதற்கு முன்னாடியே உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும், உபவாசிக்கணும், ஜெபத்தோட வரணும், எம்டி ஆத்மாவா வரணும். உள்ள எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு இருந்து கண்ட சரக்குகள் எல்லாம் உள்ள திரிச்சு வச்சிருந்து ஒரு தடவை என்னுடைய செல்லு பழுதாயிடுச்சு. பழுதுபட்ட உடனே நான் அதை பழுது நீக்குகிற இவர்கிட்ட போனேன். உட்காந்துருக்காரு இவர் மெக்கானிக். வீட்டில் அவர் ஆஃபீஸுக்கு போனால் ஒரே சுத்தியம் இருக்கும், ப்ரஷ் இருக்கும், வேஸ்ட்டு பக்கெட்டில் தண்ணியெல்லாம் வச்சுருப்பார், சுத்தமாக கழுவி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் செல்ல கொடுத்தேன். என்னையா அது, என்னையா அது, ஏதாவது நோண்டிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கேன், என்ன ஒரே டார்ச்சராக இருக்குது அப்படின்னு. என்னென்ன செல்லே கேங் ஆகி நிற்குதுங்க. அவர் சொன்னார், எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணணுங்க. என் உள்ளே இருக்கிற நம்பர் அதெல்லாம் எடுத்து வச்சிடறேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு சுத்தமாக கொஞ்சம் நேரம் என்னென்னமோ பண்ணார். ப்ரஷ்ஷை போட்டிங்களா? மேலே பார்க்குறீங்க, என்னத்தை போட்டீங்க? சத்தம் விடாமல் சொன்னால் அதுதான் கரெக்டுன்னு அவர் நினைக்கிறார். எல்லாத்தையும் எரர்ஸ் பண்ணார். சுத்தமாக அதில் ஒரு குப்பை தொட்டி இருக்குது, அந்த குப்பை தொட்டியில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போட்டுட்டு திரும்ப பழைய நம்பர்லாம் ஏற்றி என் கையில் கொடுத்தார். செல்லு ஆன் பண்ணால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உள்ள ஃபுல் கேங்காக உலகத்தை வச்சுருந்து அந்த கேங்கோட என்னை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினா பரிசுத்தப்படுத்த மாட்டார். என் ஆத்மாவில் நிரம்பி இருக்கிற குப்பைகளை வெளியில் தள்ளணும். வெளியில சொல்லல. உங்கள் வாழ்க்கையில் எந்த விசுவாசியாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் உபவாசம் போட பழகணும், பெண்கள் ஜபத்தில் கலந்து கொள்ள பழகணும். என்ன திரும்ப சொல்ல சரிதானே? பூம்பு மாடு மாதிரி தலையாட்டக்கூடாது. என்ன செய்யணும்? சொன்னால் நீதிமான் தான் ஆணையிட்டதில் உறுதியாக இருக்கிற நீ நீதிமான் இல்லைன்னா பரவாயில்ல, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த ஜபங்களில் பெண்கள் திரளாய் நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுது தான் உங்களுடைய ஆத்மாவில் ஒரு மாற்றம் வரும். அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம்? கிருபா வீட்டிலேயே ஒரு ஜபத்தை வைக்கலாம். ஒரு வெள்ளிக்கிழமை காலை 10லிருந்து ஒரு 2 மணி வரையும் ஜபத்தை பண்ணலாம். ஷீலாலாம் அங்கே வரலாம், அவங்க அம்மாலாம் இருக்காங்க, அங்கே இருக்கிற விசுவாசிகள் நீங்கள் ஒன்றா கூடி ஜெபிக்கலாம். ஜெபித்து மதியம் 3 மணிக்கு ஆண்டவரே என்னை வெறுமையாக்குகிறேன்னு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டு உங்கள் ஆத்மாவை எம்டியாக வச்சிருப்பாரு. இன்னைக்கு ஆராதனைக்கு வரும் பொழுது அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சு.
ஆங்காங்கு ஒரு 4 பேர் அல்லது 3 பேர் சேர்ந்தீங்கன்னா கூட ஜெபிக்கலாம். அந்த ஜெபம் இல்லாத ஒரு இடங்களிலே உள்ள குப்பைகள் இருக்கும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தோல்விகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்து நிற்கும். உங்க மனசுல குடும்பத்துல சந்தோஷம் இருக்கவே இருக்காது. எனக்கு அன்பானவர்களே, அந்த சாலமோன் நாட்கள்ல இருந்த சந்தோஷத்தை விட ஒரு பெரிய சந்தோஷம் யார் நாட்கள் இருந்துச்சு? எசேக்கியா ராஜாவின் நாட்களில் இருந்தது. அந்த எசேக்கியா ராஜாவின் நாட்களில் இருந்த அந்த சந்தோஷம் உனக்கு வேணும்னா நீ அப்படி இருக்கணும். வசனம் 21 பிற்பகுதி சொல்லுது, லேவியரும் ஆசாரியரும் தினந்தோறும் கர்த்தருக்கென்று ஓசையாய் துதிக்கும் கீத வாக்கியங்களால் கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள். சுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட லேவியர்கள் நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்காக ஓசை பேரோசையாய் துதிக்கும் கீத வாக்கியங்களை அடித்து வாசித்து கர்த்தரை நோக்கி துதிக்கும் பொழுது உங்க ஆத்துமா திருப்தி அடையும். ஒரு அடையில சொல்லுங்க பாப்போம். 22வது வசனம் சொல்லுது, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள். சகலரும் என்ன பண்ணாங்க? ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினார்கள். நீங்க செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, உங்களுடைய ஜெபங்களிலே, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களிலே கர்த்தருடைய முகத்தை பார்க்கணும்னா நல்ல ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி துதிக்கும் பொழுது உங்களுடைய மனதில் ஒரு திருப்தியை கர்த்தர் கொடுப்பார். ஒரு அழிலையா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு அழிலையா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வசதியானவர்களுடைய முகத்தை பார்க்கிறவர் அல்ல, ஏழைகளின் பலனாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடல் வரிகள் கூட சொல்லுது பாருங்க, ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே, ஏழைகளின் பலன். ஹல்லேலூயா. அவர் அறிந்தவர். அல்லேலூயா. ஒரு தாயை போல நம்மை தடவி கொடுத்து நடத்துகிறவர். சில சமயத்துல மனவேதனையின் உச்ச எனக்குள் வந்துச்சுன்னா குடும்பத்தில் ஒரே டென்ஷன் ஆயிடுவேன். தனியா படுத்திருக்கும் பொழுது என்னுடைய ஆத்மாவை வருடுகிற தேவனுடைய கரங்களை நான் கண்டிருக்கிறேன். அந்த தேவன் என்னை அரவணைத்து நேசித்து அன்பு பாராட்டி நான் எல்லாத்தையும் மாற்றுவேன்னு சொல்லுவார். ஒரு சமயம் நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, போன 2 மாதங்களுக்கு முன்பாக மருத்துவரை சந்திக்க போயிருக்கும் பொழுது நான் எல்லாமே நார்மலாக தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தான் அவரை சந்தித்தேன். அவர் சொன்னார், உங்களுடைய ஹார்ட் பீட்டினுடைய அந்த பம்பிங்
பார்த்தீங்கன்னா 47% தான் இருக்குது. நார்மலாக 50 அல்லது 51 இருக்கணும். 3 குறைஞ்சிருக்குது. ஆரம்பத்துலேருந்து இப்படியே இருக்கிறீங்க. டெவலப் எதுவுமே ஆக முடியாது. குறையாமல் பார்த்து கொள்ளுங்க. நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே நான் உமக்காக இருக்கிறேன், நிறைய வேலை இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நிறைய கடமைகள் இருக்குது, என்னை சீக்கிரம் எடுக்க மாட்டேன், நல்லா ஊழியத்தை செய்ய வேண்டிய நிலைமை இருக்குதுன்னு சொன்னீங்க. எனக்கு இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு மனவேதனையோடு கடந்த வாரத்தில் நான் சென்னைக்கு மருத்துவரை சந்திக்க போயிருக்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தை எடுத்தோடனே என்னை டெஸ்ட் பண்ணிட்டு எக்கோ டெஸ்ட் பண்ணிட்டு சொன்னார், நினைச்சே பார்க்க முடியலையே, நீங்கள் என்ன வேலை செய்வீங்க? நான் பாஸ்டராக இருக்கிறேன். உங்களுடைய ஹார்ட் பம்பிங் அந்த விதம் அது 40, அதாவது அந்த ஸ்ட்ரென்த்து வந்து கிட்டத்தட்ட 47% தான் போன மாதங்களில் இருந்துச்சு. இப்போ 50 இருக்குதுன்னாரு. அப்போ அவர் சொன்னார், இது எப்படி ஆணுச்சுன்னு தெரியலையேன்னாரு. அப்போ தான் நான் நினச்சேன், என் இதயத்தின் ஆழத்தில் நான் சொன்னவைகளை கூட கவனிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவரின் ஆத்மாவை தேற்றுகிறவர், ஒரு தாயை போல அரவணைக்கிறவர், மனிதனுடைய கைவிடுதலும் மனிதனுக்கு மிஞ்சின ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற ஒரு தேவன் என்பதை அறிந்து கர்த்தருக்கு நான் நன்றிகளை சொன்னேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சூழல்களிலே தேவன் அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்தார். வசனம் 24 சொல்லுகிறது, அது பிற்பகுதியில் சபைக்கு 1000 காளைகளையும், படிங்க, 1000 காளைகளையும் 16,000 ஆடுகளையும் கொடுத்தார்கள். ஆசாரியரில் அநேகம் பேர் தங்கள் சுத்தம் பண்ணினார்கள். 26வது வசனத்துல படிக்கிறோம், அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. ஆமென். பலிகளுக்கு கொடுக்கும் பொழுது, இந்த ஊழிய பணிகளுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது, இந்த ஊழிய பணிகளுக்கு உங்களுடைய வருவாய்களுக்கு தேவனுக்கு தாராளமாய் கொடுக்கும் பொழுது, இந்த ஊழிய பணி செழிப்பாய் ஆசீர்வாதமாய் கர்த்தருக்கு பலி செலுத்தக்கூடிய காரியங்களுக்கு நீங்கள் செலுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, எருசலேமிலே மகா பெரிய சந்தோஷம் உண்டாயிருந்தது. அது கொடுக்கப்படல, உண்டாயிருந்தது. தேவனுக்காய் கொடுக்கும் பொழுது மனதில் ஒரு மகிழ்ச்சி, தேவனுடைய சமூகத்தை பார்க்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி. நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ஒரு சூழல்களை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். உங்க நிலைமை எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் வருகிற எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் என்ன செய்ய முடியாது. ஜெயிக்கணும்னா கர்த்தரை நீங்க கண்டால் தான் மாற்றங்களை பெற முடியும். அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு பாயிண்டை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மத்திய கடந்த சுவிசேஷ புத்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, படிங்க. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். யார் அவர்கள்? வானசாஸ்திரிகள். வானசாஸ்திரிகள் அதாவது உலகத்தினுடைய, அதாவது உலகத்தில் இருக்கிற எதை வேணாலும் ஆராய்ந்து வளர்ச்சி அடையலாம். அந்த நாட்களில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது என் மைண்டில் என்ன தோணுச்சுன்னா, இந்த உலகம் தட்டையாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உலகம் எப்படி இருக்கு? உருண்டையாக இருக்கு. இந்த உருண்டையான உலகம் தன்னைத்தானே சுற்றும் பொழுது இரவு பகல் உண்டாகிறது. இந்த பூமி முழுவதுக்கும் 16 பகல் வந்திருக்குது, 16 இரவுகள் வருகிறதாக சுனந்தா என்கிற நம்முடைய இந்திய பெண், வம்சாவளி பெண் விண்வெளியில் போய் அது மேலிருந்து பூமியை கண்டு அவர்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. 16 முறை பூமி 16 இரவை 16 பகலை காண்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதுல 1வது வசனத்தை படிக்கல, மத்திய 2:1. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது
கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். அன்பானவர்களே, வான சாஸ்திரிகள் வானவெளிகளை ஆராய்ந்த பொழுது அவர்களுக்கு ஒரு கண்டுபிடிப்பு வருகிறது. என்ன? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் அவர் எங்கே பிறந்திருக்கிறார்? யூதாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த போது வான சாஸ்திரிகள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். படித்தவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை யாரும் கொடுக்க முடியும்? ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். இந்த ஆண்டவர் அவர்களுக்கும் பிறக்கலன்னா அவங்களுக்கு மகிழ்ச்சியே இல்லை. நேற்று தினத்தில் கூட ஒரு சகோதரர்கள் பேசிக்கிட்டு இருந்தேன். இங்கே பார்க்குற லைட்டு, இங்கே பார்க்குற எல்லாமே யார் உண்டாக்குறது? எல்லாம் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவம் கொடுத்தது. ஆனால் ஒன்றுமே இல்லாத பரதேசி பசங்க சொல்கிறான், நீங்கள் உங்கள் நாட்டுக்கு போட எங்கள் இடத்துல ஏண்டா இருக்கேன்றான். ஏன் நாட்டில் ஏன் மக்கள் மத்தியில் நான் இருக்கிறேன், வந்தேரி கொடிகள் அதை பேசுவதற்கு என்ன ரைட் இருக்குது? வானத்தில் நட்சத்திரம் இயேசு பிறந்த இடத்தை நோக்கி சாஸ்திரிகளை வழிநடத்துகிறது. எந்த வழிபாட்டிற்காவது அப்படி நடந்துதான் நீங்க சொல்லி பாருங்களேன், நடக்கலையே. ஆனால் இன்னைக்கு சொல்றாங்க, கிறிஸ்து பிறந்த பொழுது வந்த அந்த நட்சத்திரம் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த நட்சத்திரம் வால் நட்சத்திரம், விண்வெளியில இருக்கிற நட்சத்திரம், அது அந்த வான சாஸ்திரிகளுக்கு முன்னால அப்படியே போனுச்சான். போய் எந்த வீட்டில் போய் தங்கி இருந்துச்சான்? இயேசு பிறந்த அந்த வீட்டுக்கு முன்னால அந்த நட்சத்திரம் போய் வெளிச்சத்தை காண்பித்து, மேலிருந்து காண்பித்து அது தன்னை வெளிப்படுத்தினது. அதுவும் மகிழ்ச்சி அடைந்தது. வானவெளியில இருக்கிற நட்சத்திரங்கள் மகிழ்ச்சி அடைகிறது. அப்படின்னா யாருதான்? தேவன் மனுஷனாய் பிறந்தாதான் நட்சத்திரங்கள் பணியும், தூதர்கள் பணிவார்கள். மந்தைகளை மேய்த்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்கள் பார்க்கிறார்கள். சடுதியிலே ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகி வானத்து தூதர்கள் எல்லாம் பூமியில இறங்கி என்ன சொன்னாங்க? மனிதனுக்கு உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக. ஏன்? வானத்து தேவன் மனுஷனாய் இன்றைக்கு பெத்லகேமில் பிறந்திருக்கிறார். சரித்திரம். அந்த சரித்திரத்தை பார்த்த தேவ தூதர்கள் மகிழ்ச்சியோடு ஆராதித்தாங்க. அந்த மகிழ்ச்சியை பார்த்த இந்த கிழக்கத்திய சாஸ்திரிகள் அவர்கள் வசனம் 11 படிங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஸ்தாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். அந்த இயேசு பிறந்து இன்னைக்கு எத்தனை வருஷமாச்சு? 2025 வருஷமாச்சு. அந்த இயேசு இன்னைக்கு இங்கே பிறந்திருக்காரா? எனக்குள்ள பிறந்திருக்கிறார். இல்லைன்னா அந்த நட்சத்திரத்தை நான் எப்படி காட்ட முடியும்? எனக்குள்ள அவர் பிறந்திருக்கிறார். இல்லைன்னா உங்க வாழ்க்கையில் எப்படி சமாதானம் கிடைக்கும்? எனக்குள்ள அவர் பிறந்திருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கிற வேளையில கட்டுகள் உடைகிறது. ஏன்னா எனக்குள் இருக்கிற இயேசு உங்களை சந்திக்கிறார். அப்பனா மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருந்தே ஆகணுமே. என் கணவன் குடிகாரையா, நான் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய வேணாம். உனக்குள் இருக்கிற ரட்சிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்குள் கொடு. ஒரு அலையில சொல்லு. உன் தாய்
தகப்பன்மாருக்கு உங்களுக்குள் இருக்கிற ரட்சிப்பை கொஞ்சம் கொஞ்சம் கொடு. உனக்குள் இருக்கிற மகிழ்ச்சி அவர்களை சந்திக்கட்டும். அந்த நட்சத்திரம் சொல்லுல, அந்த விண்வெளியில் இருக்கிற தேவதூதர்கள் சொல்லுவார்கள் அல்ல. ஆமென். ஒரு தேவனுடைய மனுஷன் ரொம்ப கண்ணீரோட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆண்டவரை நோக்கி. ஆண்டவர் கேட்டார், என்னப்பா என்ன விசேஷம் அப்படின்னார். அவர் சொன்னார், என்னுடைய பிரச்சனை எப்படி இருக்கு. சரி, பிரச்சனையெல்லாம் நான் சரி பண்ணிடுறேன். அடுத்த நாளும் உபவாசத்தோடு வந்தார். ஆண்டவரே என் பிரச்சனையை சந்தி, ரட்சகரே என் பிரச்சனையை சந்தி சொல்லிக்கிட்டே இருந்தார். உன் பிரச்சனை என்ன? இதுதான், நான் நிறைவேற்றுறேன், இப்பயா சந்தோஷமா போ. அடுத்த நாளும் வந்தார். ஆண்டவரே என் பிரச்சனையை பார்க்க மாட்டீங்களா? எனக்குள்ள இருக்கிற காரியங்களை சரி பண்ண மாட்டீங்களா? நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. சரி, என்ன பிரச்சனை? இதுதானே, நான் சரி பண்ணிடுறேன் போ. அடுத்த நாளும் வந்தார், உபவாசம் போட்டார், ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரத்தில் கேட்டாரு, என்னையா அது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சமூகத்தில் வர்றேன், பதில் சொல்ல மாட்டீங்களே. அப்போதான் ஆவிக்குரிய கண் திறந்தது. அந்த தேவ மனுஷன் பக்கத்திலேயே வானலாவிய ஒரு தேவதூதன் பக்கத்திலே நிற்கிறத அவர் கண்டாரு. அந்த தூதரை பார்த்த உடனே, நான் இவ்வளோ கண்ணீர்ட்டு கேட்குறேன், பக்கத்தில் தான் நிற்கிறேன், நீ ஏன் ஒன்றும் பதிலே சொல்லலை? அப்போ அவர் சொன்னார், நான் தூதன் தான், நீங்கள் தேவனுடைய பிள்ளை. நான் யாரு? நான் தூதன், எல்லையில்லாத அதிகாரம் பெற்றவன். அப்படி கையை விசிறினா போதும், இங்கே இருக்கிற ஒரு ஆள் கூட உயிரோடு இருக்க முடியாது. எல்லாருடைய உயிரையும் அப்படி எடுத்து என் ஏசப்பா கையில் கொடுத்துருந்தேன். அவ்வளோ வல்லமை எனக்குள்ளே இருக்குது. அப்படிப்பட்ட நீ இருக்கும் பொழுது நான் ஏன் கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கிறேன்? நீங்க ஒண்ணுமே சொல்லலையே, நான் டெய்லி ஆண்டவரிடத்துல சொல்றேனே. அப்பதான் ஆவியானவர் சொன்னாரு, தம்பி நீ என்னிடத்துல சொல்றது எல்லாம் எனக்கு தெரியும். நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கிறேன்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் உன் கையிலே கொடுக்கிறேன். அப்ப அது எங்க இருக்குது? உன் கையில இருக்கு. அந்த அதிகாரத்தை எடுத்து நீ என்ன செய்ய? சொல்லவே. ஆமென். ஹல்லேலூயா. பேங்க்ல போய் பேங்க்ல அக்கௌண்ட் ஆரம்பிச்சப்ப எனக்கு ஒரு செக் ஸ்லிப் ஒன்று கொடுத்தாங்க. நீங்கள் ஏடிஎம் கார்டு இருந்துச்சு. ஏடிஎம் கார்டில் எனக்கு எழுத தெரியாது. பேங்க்கு போவேன், புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் எழுதி கையில் கொடுப்பேன், அவங்க பணத்தை கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப நாள் நிறைய பேர் பெற்றோர்கள், நிறைய படிக்காதவங்க வந்து நிற்கிறதெல்லாம் நான் பார்ப்பேன். அவங்கள்ட்ட கேட்டு அவங்க சொல்லுவாங்க, பையன் பணம் போட்டிருக்காங்க, எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலைங்கம்பாங்க. அவங்கள நான் உடனே சொல்லுவேன், இந்த கவுண்டரில் உதவி மையம் இருக்கு பாருங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள், அவங்க உங்களுக்கு எழுதி கொடுப்பாங்க. எழுதிட்டு வந்து அப்படியே கையிலே வச்சுருந்தாங்க. என்னம்மா பிரச்சனை? எழுதி கொடுத்தாங்க, வச்சுருக்குறேன், பணம் கொடுக்கலீங்களே அப்படின்னாங்க. சில பேர் அப்படி சொல்லுவாங்க. அம்மா ஒன்றும் இல்லைம்மா, இந்த கவுண்டரில் உள்ளவங்க போய் அவங்க எழுதி கொடுத்து நீங்கள் கையெழுத்து போட்டிங்களா? அங்கே கை நாட்டு வச்சுருக்கிறேன், சாட்சி கையெழுத்து வாங்கியிருக்கிறேங்க, என் புக்கு என் கையில் தான் இருக்குங்க, அதை அவங்கள்ட்ட போய் கொடுங்க. கொடுத்தாச்சு. வாங்கி வச்சுக்கிட்டாங்களே, ஒன்றும் கொடுக்கலையே, பேசாமல் நில்லுங்க. உங்களுக்கு ஒரு டோக்கன் ஒன்று கொடுத்தாங்களா? ஆமாம், ஒரு டோக்கன் கொடுத்தாங்க. நம்பர் என்ன? 12 அந்த ஸ்க்ரீனில் வரும். 12 தெரியுமா உங்களுக்கு? நல்லா தெரியுங்க. 12 ஸ்க்ரீனில் வருதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். சொல்லுவாங்க டோக்கன் 12ம்பாங்க. இப்போ நீங்கள் முன்னாடி போயிருங்க. 12ன்னு சொன்ன உடனே தம்மா முன்னாடி போய் நின்றுச்சு. என்னங்க, நான் தாங்க டோக்கன், பணம் கொடுங்க. அம்மா டோக்கன் முதல்ல கொடுங்க, அப்போ தான் பணம் கொடுப்பாங்கன்னு அந்த கவுண்டரில் இருக்கவங்க சொன்னாங்க. டோக்கனை கொடுத்த உடனே அவங்க எவ்வளோ பணம் எதிர்பார்த்தாங்களோ அந்த பணத்தோடு அந்த புத்தகத்தை சேர்த்து கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு வரும்பொழுது அவங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். ஒரு அழிலையை சொல்லுங்க பார்ப்போம். அதிகாரம் எனக்கு இருக்கிறது, உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் அதை பயன்படுத்தலைன்னா எத்தனை தூதர்கள் உங்களுக்கு அனுப்பியும் புண்ணியம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு பிறந்துட்டாரு. இயேசு பிறந்து உன்னை விடுவிப்பதற்கு தன்னை முழுசும் ஒப்பு கொடுத்துட்டாரு. அவர் உன்னை விடுவிப்பதற்கு தான் ரத்தத்தையே கிரயமா பூமியில சிந்திட்டாரு, உயிரையும் கொடுத்துட்டாரு. அவர் மேலே போய்
பிதாவின் மடியில தன்னுடைய ரத்தத்தை எடுத்துட்டு போய் கொடுத்து என் பிள்ளைகளுக்காக பரிசுத்த ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன். அந்த பிதா கண்ணீர் விட்டிருப்பாரு. என்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை நானே அடிக்க ஒப்பு கொடுத்து விட்டேனே, நீதி உள்ள நியாயாதிபதியாகிய என் குமாரனை கொல்லுவதற்கு நான் அனுமதித்து விட்டேனே, நான் எப்படி இந்த இது எப்படிப்பட்ட ஒரு தன்மை என்னால் சந்திக்க முடியல. அவர் கண்ணை கலங்கிக்கிட்டு ஆண்டவருடைய ரத்தத்தை வாங்கியிருப்பாரு. அந்த ரத்தத்தை வாங்கிட்டு சொல்லியிருப்பாரு, எல்லா அதிகாரத்தையும் உன் கையில் கொடுக்குறேன், நீ இனிமேல் உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள். ஒரு நிலையை சொல்லுங்க பார்ப்போம். அந்த அதிகாரம் முழுசும் நம்முடைய கையில் வந்துருச்சு. ஆகவே நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. ஆழ்ந்த சந்தோஷத்தை நாம் அடைந்து கொள்வோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கைக்கு சந்தோஷம் வேணும். கொடுப்பதற்காகவே கர்த்தர் வந்திருக்கிறார். கொடுக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவரை நீ பெற்றுக்கொண்டு அவரை விட்டு தூரம் போனால் உன்னுடைய வாழ்க்கை செழிக்காது. அந்த சந்தோஷத்திலே சந்தோஷம் காணுங்க, முழங்கால் படியிடுங்க, ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வேணும், என் வாழ்க்கையில் நான் எழுந்து போன சந்தோஷத்தை பெற விரும்புகிறேன், எனக்கு